Very good morning and welcome to our daily devotion. Today we will be looking at Proverbs chapter 6 verses 25 to 35. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, looking at the context, in the section Solomon is warning against adultery. So, very simple, sexual immorality, sexual sins. So, Solomon in the section full sexual sins எதிர்த்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறார். ஸோ அதுலேருந்து ஃப்ரம் verse 25 to 35 நம்ம மெயினாக என்ன டேக் அவே பண்ணுறதுன்னா வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி கூட சொல்லலாம். ஒரு வகையில் ஈஸி கூட சொல்லலாம். பேசிக்கலி அவாய்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் சின் பிகாஸ் இட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டெம்ப்டேஷன் விச் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். அதாவது செக்ஷுவல் பாவத்துக்கு அந்த மாதிரி செக்ஷுவல் பாவத்துக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கொடுக்காம இருக்கிறதே பெட்டர். பிகாஸ் ஒரு ஸ்டெப்பு எப்படி ஆகும்னா, ஸோ சாலமன் பேசிக்கலி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இப்போது ஒரு உயரமான மலையில் ஒரு ஸ்னோவி மவுண்டனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹைட்டான பனிமலையில் ஒரு சின்ன ஸ்னோபாலை நீங்கள் உருட்டினா அது உருள மேலேருந்து கீழே வர எப்படி ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் ரோல்ஸ் உருள குட்டியாக இருந்த பால் பெருசாகிட்டே பனி கலெக்ட் பண்ணி பெருசாக கடைசியில் கீழே இடிக்க போது தொடங்கினது இந்த குட்டியான பால் ஒரு 20, 30, 40 மடங்கு அப்படியே பெருசாக இருக்கும். எக்ஸ்போனென்ஷியலாக இட் வில் க்ரோ. ஸோ சிமிலர்லி சாலமன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த செக்ஷுவல் பாவத்துக்கு நம்ம அந்த முதல் ஸ்டெப்பு கொடுத்தாலே இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் அதுலேருந்து வர டெம்ப்டேஷன் நம்மளை கொஞ்சமாக it will consume us. It will not only just consume us, but it will overcome us and then it will completely destroy us. நம்மளோட செல்ஃப் வர்த் போகும், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் கூட போகும், and it will completely destroy our mental health. So Solomon இந்த செக்ஷனில் வெரி பிக் வார்னிங் தட் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு செக்ஷுவல் சின்னுக்கு do not give chances. ஸோ நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நம்மளோட எமோஷ்னல் பவுண்ட்ரிஸும் நம்மளோட ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸும் நம்ம பாதுகாக்கணும். இப்போது எமோஷ்னல் பவுண்டரிஸ்னா நம்ம ஷேர் பண்ணுறதை நம்ம ஜாக்கிரதையாக ஷேர் பண்ணணும். யார்கிட்ட என்ன ஷேர் பண்ணுறோமோ அதை ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படியே இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் அஸ். பிகாஸ் எல்லாருக்கும் நம்மள எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தே வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அஸ். தட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். அண்ட் ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ். ஸோ ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ்னால் என்ன? அது அகெயின் வெரி சிம்பிள். நம்ம ஒர்க் பிளேஸில் இருக்கிறோமோ இல்லை நம்ம வெளியே எங்கேயோ போகிறோமோ எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தட் மே கிவ் அஸ் டெம்ப்டேஷன் ஆர் சிச்சுவேஷன்ஸ் தட் மே லீட் டு டெம்ப்டேஷன், நம்மளுக்கு ஒரு அந்த டெம்ப்டேஷன் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வர மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம போகாமல் இருக்கிற அந்த ஸ்டெப்பே எடுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர் என்று சாலமன் இந்த செக்ஷன் மூலம் நம்ம சொல்ல வர்றார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எமோஷ்னல் பவுண்ட்ரிஸை நம்ம செக்யூராக வச்சுக்கணும். செகண்ட்லி அந்த ஃபிசிக்கல் டெம்ப்டேஷன்ஸோ இல்லை ஃபிசிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு போகாமல் இருக்கதே பெட்டர்னு இந்த செக்ஷன் மூலமாக சாலமன் இஸ் ரிமைண்டிங் அஸ். தேங்க்யூ.